Hello students, இன்னைக்கு CBC class 10 area related to circle ஓட previous year question பார்க்கலாம். First question பாருங்க. In a circle of radius 21 centimeter, an arc subtends an angle of 6 degree at the center. Find the length of the arc, area of the sector formed by the arc. இப்போ இந்த இடத்துல நம்ம கொஷின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். அதோட அந்த ஆர்க்ல இருந்து சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இப்போ சென்டர் ஆஃப் சர்க்கிள்ல இருந்து இதான் என்னது ஆர்க். சரிங்களா? இதுதான் லென்த் ஆஃப் ஆர்க். புரியுதுங்களா? இப்போ இதுதான் என்னது மைனர் செக்டார். ஓகேவா? மைனர் செக்டார். இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். இப்போ இந்த இடத்துல ஓ, இதை ஏ, இதை பின்னு வைக்கிறேன். ஓஏவும் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், ஓபியும் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். கொஷின்ல ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன கொடுத்துருந்தாங்க? 21 சென்டிமீட்டர். ஓகேவா? சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள்ங்கிறது இதுலேருந்து வர ஆங்கிள் தான் என்னது? தீட்டாவோட வேல்யூ என்ன? 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. நம்மள ஃபர்ஸ்ட் கேட்டது லென்த் ஆஃப் த ஆர்க்கு இதுதான். ஏபி இதை நம்ம என்ன பண்ணோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? லென்த் ஆஃப் த ஆர்க்கு. செகண்ட் ஒன் ஏரியா ஆஃப் த செக்டர். இதுதான் செக்டர். இந்த ஓஏபி தான் என்னது? ஏரியா ஆஃப் செக்டர். இந்த ஏரியா ஆஃப் செக்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரியா? ஒன்றா பார்க்கலாம். கிவன்ல என்ன இருக்கு? ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர், தீட்டா வந்து 60 டிகிரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். ஓகேவா? அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? 60 பை 360 இன்டூ 2. பையோட வேல்யூ என்ன? 22 பை 7 இன்டூ ஆரோட வேல்யூ 21. ஓகேவா? கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் பண்ணலாம். 6 டேபிளில் 6 1 is 6 6 are. Okay. 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 7 1 is 7 3s are 21. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1 is 2, 2 3s are 6. லாஸ்ட்டில் 3 3 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு லென்த் ஆஃப் ஆர்க் என்ன கிடச்சிருக்கு? 22. இந்த இடத்துல ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருந்துருக்கிறதுனால நம்ம லென்த்தை என்ன பண்ணோம்? சென்டிமீட்டரில் எழுதணும். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இதான் ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா. தீட்டாவோட வேல்யூ கிவன்லேயே இருக்கு. 60 பை 360 இன்டூ பையோட வேல்யூ 22 பை 7. ஆரோட வேல்யூ என்ன? 21 இல்லையா? ஸ்கொயருங்கிறதுனால நான் 2 டைம் போட்டேன். சரிங்களா? அகெயின் 0 0 கேன்சல். 6 டேபிளில் 6 1 is 6 6 are 36. 7 டேபிளில் 7 1 is 21 வந்து 3 டைம். ஓகேவா? 3யும் 6 கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிளில் 3 1 is 3 2s are 6. அகெயின் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 2b and 22வும் 2 டேபிளில் 2 வந்து 1 டைம், 22 வந்து 11 டைம். நம்மளுக்கு கேன்சல் பண்ண பிறகு என்ன இருக்கு? 11 into 21. ஓகேவா? 11 into 21 மல்டிப்ளை பண்ணுங்க. 231. ஏரியானா கண்டிப்பாக என்னது? ஸ்கொயர் யூனிட். இங்கே சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். இங்கெல்லாம் யூனிட் போடல அப்படின்னா உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேவா? புரியுதா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் வித் ரேடியஸ் 10.5 சென்டிமீட்டர் அண்ட் ஆஃப் ஆங்கிள் 60 டிகிரி. நம்மளோட செக்டாரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா சரிங்களா, இதோட சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியும். இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க? சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். அப்போ ஏ ப்ளஸ் ஏ என்ன? 2a, b ப்ளஸ் b 2b. அப்போ 2 காமன் எடுக்கலாம். இதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா படிப்போம்? 2 இன்டூ எல் ப்ளஸ் பி அப்படின்னு ஃபார்முலா படிப்பீங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பெரிமீட்டர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்? நம்ம சைட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம். இது வந்து ரெக்டாங்கிள்ன்றதுனால 4 சைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே வந்து வேற பாலிகனாக இருந்தால் அந்த பாலிகனில் எத்தனை சைட்ஸ் இருக்கோ அத்தனை சைட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இதுதான் பெரிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செக்டாரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம சைட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும். இல்லை என்னன்னா நம்மளுக்கு இப்போ ரேடியஸுங்கும் போது சிஏ வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 10.5, பிசிஏன்னு 10.5. புரியுதுங்களா? இப்போ 2 சைடு கிடச்சிருச்சு. ஆர்க்கு ஏபிங்கிறது ஆர்க்கு. ஆர்க்கோட லென்த்து தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு 3 சைடும் கிடைக்கும். 3 சைட்ஸே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஆர்க்கு ஏபி. ஃபார்முலா என்ன?
theta by 360 into 2 pi r. ஃபார்முலா கண்டிப்பாக எழுதுங்க. தீட்டாக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தீட்டாவோட வேல்யூ 60 by 360 into 2, பையோட வேல்யூ 22 by 7, ஆரோட வேல்யூ 10.5. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன். 0 0 கேன்சல் ஆகிடும். 6 1 is 6, 6 6 are 36. திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 1 is 2, 2 3s are 6. இப்போ இங்கே பாருங்க, நியூமரேட்டரில் 22 into 10.5, டினாமினேட்டரில் 3 into 7. ஓகேவா? 10.5 வந்து 7 டேபிளில் கேன்சல் ஆகும். 7 1 is 7, நியூமரேட்டரில் 7 1 is 7, 10ல் 7 போனால் 3, அப்போ 35, 7 5s are 35, 1.5. ஓகேவா? 1.5 3 டேபிளில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 0.5. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 22 into 0.5. ஓகேவா? 22ம் 0.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 110 வரும். பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 11. ஓகேவா? அப்போ 11.0 சென்டிமீட்டர் தான் எனது ஏபியோட லென்த். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி பெரிமீட்டர், இந்த செக்டாரோட பெரிமீட்டரை கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஏபியோட வேல்யூ என்ன? ஏபி தான் லென்த் ஆஃப் த ஆர்க் 11. பிசியோட வேல்யூ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 10.5. சிஏவோட வேல்யூ என்னது? 10.5. ஓகேவா? 10.5 10.5 ஆட் பண்ணிங்கன்னா 21. 11 + 21, 11 21 ஆட் பண்ணிங்கன்னா 32. பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு என்ன யூனிட் இருக்கோ அதே தான் வரும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் நம்ம சைட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பெரிமீட்டரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 32 சென்டிமீட்டர். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். A piece of wire 22 centimeter long is bent in the form of an arc of a circle subtending an angle at 60 degree at its center. Find the radius of the circle. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் இருக்குது. அந்த ஒயரோட லென்த் வந்து 22 சென்டிமீட்டர். அந்த ஒயரை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெண்ட் பண்ணி சர்க்கிளோட ஆர்க்காக ஃபார்ம் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ சர்க்கிளோட ஆர்க் லென்த்து தான் என்னது? 22 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? சென்டர்லேருந்து வர சப்ஸ்டெண்டிங் ஆங்கிள் தான் என்னது? 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரோட லென்த்து தான் என்னது? 22 சென்டிமீட்டர். இந்த லென்த்தை தான் நம்ம செக்டாரோட பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் என்னது? ஏபி தான் என்னது? ஆர்க். இந்த ஆர்க்கு தான் என்னது? 22 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஒயரை இந்த ஆர்க்குக்கு தான் பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஒயரோட லென்த்தும் லென்த் ஆஃப் த ஆர்க்கும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். ரைட்டா? அடுத்தது இந்த இடத்துல சப்ஸ்டெண்டிங் ஆங்கிள் தான் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஓபி தான் என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இல்லையா? அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ கிவன்ல என்ன இருக்கு? லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகேவா? லென்த் ஆஃப் த ஆர்க் 22 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ஆர்க்கோட ஃபார்முலா theta by 360 into 2 pi r equal to 22. ஓகேவா? இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 60 by 360 into 2, பையோட வேல்யூ 22 by 7 into ரேடியஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 0 0 கேன்சல் பண்ணுறேன். 6 டேபிளில் 6 1 is 6 6 are 36. திருப்பி 2 டேபிளில் 2 1 is 2, 2 3s are 6. கேன்சல் பண்ண பிறகு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். நியூமரேட்டரில் 1/3, நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் 3 into 22 by 7 into r equal to 22. ஓகேவா? நம்மளுக்கு எப்பவுமே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து ஃப்ராக்ஷன் போனால் ரெசிப்ரோக்கலாக தான் போகும். அப்போ r is equal to 22 ஆல்ரெடி ரைட் சைடில் இருக்குது. 1/3 ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? 3/1. ஓகேவா? 22 by 7 ரைட் சைட் போனால் 7/22. ஓகேவா? அப்போ 22 22 கேன்சல். 7 3s are என்னது? 21. ரேடியஸ் எப்பவுமே யூனிட் தான். அப்போது சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸோட வேல்யூ என்ன? 21 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லென்த் ஆஃப் த மினிட் ஹேண்ட் ஆஃப் கிளாக் இஸ் 14 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஸ்வெப்ட் பை த மினிட்ஸ் ஹேண்ட் இன் 10 minutes. இப்போது ஒரு கிளாக்கோட மினிட் ஹேண்டோட லென்த் வந்து 14 சென்டிமீட்டர்னு கிவனில் இருக்குது. 10 minutesல அதோட ஏரியா என்ன இருக்கும்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மினிட் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 12 இருந்துன்னு வச்சுக்கோங்க. 10 minutesல எங்கே இருந்திருக்கும்? 2க்கு வந்திருக்கும். சரிங்களா? அதோட
ஆங்கிள் வந்து அதோட ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். அதோட ரேடியஸ் மட்டும், அதாவது மினிட் ஹேண்ட் கிளாக்கோட லென்த் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதோட லென்த் வந்து 14 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 மினிட்ஸில் வர ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போது ஃபஸ்ட்டு மினிட் ஹேண்ட் வந்து 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸில் எங்கே இருக்கும்? 2ல் வந்து இருக்கும். சரிங்களா? அதோட மினிட் ஹேண்டோட லென்த்து தான் என்னது 14. ஓகேவா? நம்மளுக்கு ஆங்கிள் தரல. ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா டீட்டா வேணும் இல்லையா? இப்போ டீட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ டோட்டலாக இது 1 ஹவருக்கு 1 ஹவர்னு இது வந்து இந்த மினிட்ஸ் வந்து சுத்தம். 1 ஹவருக்கு என்ன மினிட்ஸு? 60 மினிட்ஸ் இல்லையா? 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஓகேவா? டோட்டலாக கம்ப்ளீட்டாக சர்க்கிள் பண்ணும். அப்போது 1 ஹவர் வந்து 60 மினிட்ஸ். நம்ம இப்போ இந்த இடத்துல மினிட் ஹேண்ட் பார்க்கறதுனால இது 60 மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் ரிவால்யூஷன் வரும். ஒரு கம்ப்ளீட் ரிவால்யூஷன்றது என்னது? 360 டிகிரி. ஓகேவா? அப்போ 60 மினிட்ஸ் வந்து 360 டிகிரி. அப்போது 1 மினிட் என்ன? 360/60. ஓகேவா? அப்போ 1 மினிட் வந்து 6 டிகிரி. 1 மினிட் வந்து 6 டிகிரி. நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 10 மினிட்ஸ். ஓகேவா? அப்போது 10 மினிட்ஸுங்கிறது 6 டைம்ஸ் 60, 6 டைம்ஸ் 10, 60 டிகிரி. ஓகேவா? பாருங்க, ஃபுல் சர்க்கிளுக்கு 360 இல்லையா? அதுதான். அப்போது அது 60 மினிட்ஸ் ஒரு ஃபுல் ரிவால்வ் ஆகணும்னா 60 மினிட்ஸ் இல்லையா? அதுக்கு 360 டிகிரி. அப்போ அதுலேருந்து 1 மினிட் நான் கண்டுபிடிக்கிறேன் 6 டிகிரி. ஓகேவா? இங்கே 10 மினிட்ஸ் சொன்னதுனால இந்த கொஷினை 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு 15 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த 6 என்ன பண்ணியிருப்பேன்? நான் 15ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேவா? அப்போ 10 மினிட்ஸ்க்கு என்ன டிகிரி? 60 டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் செக்டர். ஏரியா ஆஃப் செக்டரோட ஃபார்முலா என்ன? theta by 360 into pi r square. தீட்டாவோட வேல்யூ 60 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 60/360 into 22/7 into ஆறுங்கிறது இந்த இடத்துல என்னது? நம்மளுக்கு மினிட் ஹேண்டோட லென்த் கொடுத்துருந்தாங்க இல்லையா? 14 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இதுதான் நம்மளுக்கு ரேடியஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஆறுங்கிறது என்னது? 14. ஸ்கொயர்னால 2 டைம் எழுதியிருக்கேன். ஓகேவா? 0 0 கேன்சல். 6 1 is 6, 6 6 are 36. 3 7 டேபிள் 7 1 is 7 2s are 2 டேபிள் 6 2வையும் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ண பிறகு எனக்கு நியூமரேட்டில் 22 into 14 இருக்குது. 22வையும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 308. டினாமினேட்டரில் 3. ஓகேவா? 308ஐயும் 3யும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 102.66. ஏரியாங்கிறதுனால கண்டிப்பாக என்னது? ஸ்கொயர் யூனிட். ஓகேவா? புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.